வணக்கம் அன்பு நண்பர்களே. மறைக்கப்பட்ட மாபெரும் தலைவர்களின் வரலாற்று நிகழ்ச்சியான முன்னோர்கள் நிகழ்ச்சியில் இன்றைக்கு மிக முக்கியமான இலக்கிய ஆளுமை, எல்லை போராட்ட தியாகி என்று சொல்லக்கூடிய ஐயா மாப்போசி அவர்களை பற்றிய வாழ்க்கை தொகுப்பு. 3ஆம் வகுப்பு படிப்பை பாதியில் நிறுத்தி 150 புத்தகங்களை இயற்றி 2 டாக்டர் பட்டங்களை பெற்று சாகித்ய அகாடமி விருதையும் பெற்ற மிக முக்கியமான ஆளுமை மாப்போசி அவர்கள். அவரை பற்றி அவர்களுடைய பேத்தி கவிஞர் பரமேஸ்வரி தலைமை ஆசிரியர் அவர்கள் மாப்போசி அவர்களின் வாழ்க்கை வரலாறை நமக்கு வழங்க இருக்கிறார். வாருங்கள், அவரோடு சேர்ந்து ஐயா மாப்போசி அவர்களை பற்றி தெரிந்து கொள்வோம். வணக்கம். வணக்கம். மிக முக்கியமான தமிழ் ஆளுமை ஐயா மாப்போசி அவர்கள். அவர்களுடைய பேத்தி நீங்கள். உங்களுக்கு எங்களை விட அதிகமாக அவர் நெருக்கமாக பார்த்த தொடர்புகள் இருந்திருக்கும். ஐயாவினுடைய இளமை பருவம் எப்படிப்பட்டது? அவருடைய இளமை பருவத்தை நான் 2 வகையா சொல்லலாம். ஒண்ணு அவருடைய எனது போராட்டம் புத்தகத்தில் நான் படித்து அறிந்து கொண்டது. அதைவிட மிக முக்கியமானது அவருடைய வாய்மொழியாக எங்களிடம் சொன்னது. தாத்தா கிட்ட என்ன ஒரு பழக்கம் இருந்தது அப்படின்னா, இந்த விடுமுறை காலங்களில் அப்புறம் மாலை நேரங்களில் அவர் சில நேரம் ஓய்வாக இருக்கிற பொழுது, ரொம்ப முக்கியமாக மின்சாரம் தடைப்பட்டு இருக்கக்கூடிய நேரம் ரொம்ப பிடித்த நேரம் அது. ஏன்னா அப்போ தாத்தாவை சுற்றி நாங்கள் எல்லாரும் உட்காந்துட்டு இருப்போம். அவருடைய இளமை பருவத்தை பற்றி எங்களுக்கு நிறைய விஷயங்கள் சொல்லுவாரு. அவர் பிறந்தது பார்த்தீங்கன்னா 1000 விளக்கு அப்படிங்கிற இடத்துல, சால்வன் குப்பம் அப்படிங்கிற ஒரு இடத்துல தான் பிறந்தார். 1906 சென்னையில. அதை அவர் ரொம்ப அழகா எனது போராட்டத்துல சொல்லியிருப்பாரு. எனக்கு ரொம்ப பிடிச்ச வரி அது. நான் பிறந்தது 1000 விளக்கு அப்படிங்கிற பகுதி, ஆனா ஒரு இருள் அகர்ந்த ஒரு குடிசையில தான் நான் பிறந்தேன் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அந்த 1000 விளக்கு இருள் அப்படிங்கிற ரெண்டையும் ஒரு வரியில சொல்லியிருப்பாங்க. மிக ஏழ்மையான ஒரு ஒரு குடிசையில தான் அவர் பிறந்தாங்க. அவருடைய இளமை பருவம் முழுக்க ஏழ்மையில தான் கழிந்தது. அவரால் ஒரு 3ஆம் வகுப்புக்கு மேல படிக்க முடியல. புத்தகம் வாங்காத காரணத்தினால பள்ளியிலிருந்து விலக்கப்பட்டவர். பின்னாடி அவர் மாநகராட்சியில் கல்விக்குழு தலைவராக இருந்து அவர் படித்த அந்த மாநகராட்சி பள்ளிக்கு போய் அதை பார்த்ததை ரொம்ப மகிழ்ச்சியாகவும் பெருமையாகவும் எழுதியிருப்பார். ஐயாவோட பெற்றோர்கள்லாம் என்ன பணியில? அவருடைய அப்பா மரம் ஏறி கல் இறக்குற தொழில் செய்தவர் தான். அம்மா நிறைய படிப்பாங்க அப்படின்னு சொல்லுவார். அவருடைய அம்மா சிவகாமி, அப்பா பொன்னுசாமி. அம்மா நிறைய படிப்பாங்க, நிறைய வாய்மொழியாக, நிறைய இலக்கியத்துல ஆர்வம் உள்ளவர்கள், வாய்மொழியாக இலக்கியத்தை பற்றி பேசுபவர்கள் அப்படின்னு தாத்தா சொல்லுவாங்க. ஒரு 3ஆம் வகுப்பு வரை படித்த ஒருவர் அதற்கு பிறகு அவருடைய முயற்சியிலே தான் கேள்வியா வைக்கணும்னு நினைச்சேன். ஒரு 3ஆம் வகுப்புல இருந்து வெளியேறினவர் எப்படி இலக்கியங்கள்ல அவ்வளவு பங்களிப்பு அவரால் செய்ய முடியும்? இன்றைக்கு வரைக்கும் எனக்கு ஒரு பெரிய, எங்களுக்குமே ஆச்சரியமா இருக்கு இந்த செய்தியை கேட்கும் போது. எவ்வளவு இலக்கியங்கள்ல எப்படி அவரால் இவ்வளவு தூரம் பயணிக்க முடியும்? இன்றைக்கு வரைக்கும் உண்மையிலேயே அவர் எனக்கு மிகப்பெரிய முன்னோடி. நான் மனம் சோர்ந்து போகும்போது அவரை நினைச்சுப்பேன். ஒரு 3ஆம் வகுப்பு படித்த ஒரு மனிதரால் இந்த அளவுக்கு உயர முடிந்தது அப்படிங்கிறது. அவருடைய அம்மா அவருக்கு நிறைய இலக்கியங்களை கற்பித்திருக்கிறார். பள்ளியை விட்டு அவர் வெளியேறினாலும் கூட படிக்கின்ற ஆர்வம் அவரை விட்டு போகவே இல்லை. அவர் என்கிட்ட வாய்மொழியாகவே சொன்னதை சொல்றேன். ஒரு தெருவில் நடக்கிற பொழுது கூட அங்க ஒட்டப்பட்டிருக்கின்ற சுவரொட்டிகள், கடை பலகைகள், விளம்பரங்கள், இதையெல்லாம் எழுத்து கூட்டி படித்து கொண்டே போவேன். அந்த படிக்கிறது மறக்காம இருக்கிறதுக்காக என்னெல்லாம் செய்யணுமோ அவ்வளவையும் நான் அப்ப செஞ்சிருக்கேன். இரவு நேரங்கள்ல அவருடைய அம்மா அவருக்கு அல்லி அரசாணி மாலை, திருவாசகம், வள்ளலார் பாடல்கள், இது மாதிரியான பாடல்களை பாடி அவருக்கு கற்பிச்சிருக்காங்க. அப்படி பல பாடல்கள் அவருக்கு மனப்பாடம். பேசுற பொழுது மிக இயல்பாக இந்த பாடல்களை எல்லாம் அவர் எங்கள்கிட்ட சொல்லுவாரு. அது அல்லாமல் மிகச்சிறு வயதிலேயே அவர் பல வேலைகளை செய்திருக்கிறார். கிட்டத்தட்ட ஒரு 10-15 வேலைகள் செய்ததாக அவர் சொல்லுவார். சுவரொட்டி ஒட்டுவது, கூலி ஆளாக வேலை செய்யறது, ஒரு 10 ரூபாய்க்கு அவரை ஒரு இடத்துல வித்திருக்கிறாங்க. அப்ப அங்க எல்லா வேலைகளையும் அவர் செஞ்சிருக்காரு. பேப்பர் மடிக்கிற, ஆமா, பெற்றோர்கள் வித்திருக்காங்க. ஆமா, ஒரு 10 ரூபாய்க்காக அவர் வித்திருக்காங்க. பேப்பர் மடிக்கிற வேலை பார்த்திருக்காரு. அச்சு கோக்குற வேலை அவருடைய வாழ்க்கையில ஒரு பெரிய திருப்பு முனை. அது அவருடைய படிக்கக்கூடிய ஆர்வத்தை
தொடர்ச்சியாக கொண்டு போனது, எங்கேயுமே அணைய விடாமல் அது வந்து அவரை கொண்டு போனது. எல்லா அச்சுக்கோப்பாளர்களும் எழுத்தாளர் ஆவதில்லை. ஆனால் மாப்போசி வந்து அச்சுக்கோப்பாளராக தன்னுடைய வாழ்க்கையை தொடங்கி ஒரு பெரிய எழுத்தாளர் ஆனார். ஒரு 150 புத்தகங்களை அவர் எழுதியிருக்காரு. அவருடைய முதல் புத்தகம் நம்மை போல அவர் தாள்ல எழுதவே இல்லை. அவர் அப்படியே மனசுல யோசிச்சு யோசிச்சு அச்சுக்கோப்பதன் மூலமாகவே ஒரு புத்தகத்தை உருவாக்கினார். அந்த புத்தகம் கப்பலோட்டிய தமிழன். அது அப்புறம் தொடர்ச்சியாக அவர் அச்சுக்கோர்த்த நூல்களை படிப்பது, அதை பற்றி விவாதிப்பது, அதை பற்றி பேசுவது, அதை பற்றி சிந்திப்பது, இப்படித்தான் அவருடைய வாழ்க்கை முறை இருந்தது. இதை அடுத்து அவருடைய வாசிப்பு விரிவானது காங்கிரஸ் போராட்டத்தில் அவர் சிறைச்சாலையில் இருந்த பொழுது. அந்த சிறைச்சாலையில் இருந்த நாட்களை படிப்பதற்காக அவர் பயன்படுத்தி கொண்டார். அப்புறம் அந்நாள்ல ஒரு வழக்கம் இருந்தது, சிறைச்சாலையில் தலைவர்கள் சிறைப்பட்டு இருக்கிற பொழுது அங்க இருக்கக்கூடிய தொண்டர்களை எல்லாம் உட்கார வைத்து இலக்கியம் பேசுவது. அப்படி கம்பராமாயணத்தை பற்றிய வகுப்புகளை அவர் சத்தியமூர்த்தி ஐயரிடம் பயின்றிருக்கிறார். சத்தியமூர்த்தி ஐயர் அதுல வந்து நிறைய வடமொழி ராமாயணத்தை பற்றி அவர் பேசும் பொழுது, வால்மீகியை சிலாகிக்கும் பொழுது இவர் கம்பரை பற்றி சொல்லி அதில் சில இடங்களில் இருவருக்கும் பெரிய விவாதங்கள் எல்லாம் வந்திருப்பதாக அவர் எனது போராட்டத்திலே குறிப்பிட்டிருப்பார். அப்படி அங்கே வந்து ஆங்கில பயிற்சி வகுப்புகள், இலக்கிய வகுப்புகள் நடந்திருக்கிறார். அந்த வகுப்புகளில் அவர் தவறாமல் நாங்கள் கேள்விப்பட்டதுல ஆங்கிலத்திலையும் ஓரளவு பண்டிதம் பெற்றவர் மாப்போசி அப்படின்றாங்க. அது உண்மையா? இல்ல எங்களுக்கு தெரியாம கேட்கிறோம். பண்டிதம் பெற்றவர் அப்படின்னு சொல்ல முடியாது. ஆனா தாத்தாவிடம் கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு பெரிய பண்பா நான் நினைக்கிறது, இது தனக்கு வரலைன்னு அவர் நினைச்சதே கிடையாது. அப்படி ஆங்கிலத்தையும் கூட தப்பும் தவறுமாகவாவது அதை பேசுறதுக்கு முயற்சி செய்வாரு. அதுல ஒரு சின்ன சுவாரஸ்யமான சம்பவத்தை பகிர்ந்துக்கிறேன். அவருக்கு கிரிக்கெட் மேல ஒரு பெரிய ஆர்வம் இருந்தது, மிகப்பெரிய ஆர்வம். எனக்கு கிரிக்கெட் பார்க்க கத்துக் கொடுத்தது அவர் தான். ஒரு முறை சென்னையில 123 புத்தகங்கள் கிரிக்கெட்டுடையும் தொடர்புல இருந்திருக்கிறார். ஆமா, அந்த அவரு சாதாரணமாக நடக்கிற பொழுது ஏதாவது எந்த வேலையும் செய்யலை, நாம ஓய்வா இருக்கிறோம்னு சொல்றோம் இல்லைங்களா, அந்த மாதிரி நேரங்களையும் அவருடைய சிந்தனை வந்து இப்படித்தான் இருக்கும். கொஞ்சம் தொடர்பு இல்லாம வேற ஒரு விஷயம் சொல்றேன். உட்கார்ந்து யோசிச்சுட்டே இருப்பாங்க, திடீர்னு கூப்பிடுவாங்க. எந்திரிச்சு நாங்க கூட போகணும், எல்லாரும் எழுத கூப்பிடுவாரு. எனக்கு அதுல பெரிய ஆர்வம் உண்டு. போனேன்னா அவருடைய வழக்கம் வந்து உட்கார்ந்து எழுதுவாரு, அதை விட மிக அதிகமாக சொல்வதை விரும்புவார். அவர் சொல்ல சொல்ல நான் எழுதுவேன். சாதாரணமா உட்காந்து யோசிச்சுட்டு இருப்பாரு, என்னோட பேசிட்டே இருப்பாரு. உடனடியா கூப்பிடுவாரு. போய் கொஞ்சம் பேப்பர் வச்சுட்டோம்னா அவர் சொல்ற வேகத்துக்கு நம்மளால எழுத முடியாது. தடைப்படாமல் சொல்லிக்கிட்டே போவார். அப்படி சொல்லக்கூடியவர். நான் திருப்பி பழைய விஷயத்துக்கு வரேன். அவர் சேப்பாக்கம் ஸ்டேடியத்துல உட்காந்து கிரிக்கெட் பார்த்துட்டு இருக்கோம். நான், தாத்தா, இன்னும் சில அவருடைய நண்பர்கள் உட்காந்து பார்த்துட்டு இருக்கிற பொழுது பக்கத்துல கபில் தேவ் வந்து உட்கார்றாரு, அவுட் ஆயிட்டு வந்து. தாத்தா வந்து கபில் தேவ் கிட்ட ஏதோ கேட்கிறாரு. கபில் தேவ் திரும்பி அதுக்கு அவர்கிட்ட பதில் சொல்றாரு. நான் தாத்தா கிட்ட இதே கேள்விக்கிட்டேன், உங்களுக்கு இங்கிலீஷ் தெரியுமா அப்படின்னு கிட்டேன். எனக்கு இங்கிலீஷ்ல வந்து அவர் புரிஞ்சுக்கிற அளவுக்கு எனக்கு பேச தெரியும். கபில் தேவுக்கும் இங்கிலீஷ் தெரியாது. அவரும் என்கிட்ட தப்பு தப்பா தான் பேசினாரு. ஆனா அவர் சொன்னது எனக்கு புரிஞ்சிச்சு. நான் சொல்றது அவருக்கு புரியுதா, அவர் சொல்றது எனக்கு புரியுது, எங்களுக்கு இந்த அளவு ஆங்கிலம் போதும் அப்படின்னு சொன்னாரு. நான் வந்து என்னுடைய தாய்மொழியை தவறா பேசினாதான் நான் வருத்தப்படணும். இன்னொரு மொழியை வந்து என்னால முடிந்த அளவு எனக்கு கிடைத்த நேரத்துல நான் கற்றுக்கொண்டு அதை பேசுறதுக்கு நான் முயற்சி செய்யறேன். அப்ப அது வந்து சரியா பேசல அப்படின்னு நான் யோசிக்கிறத விடவும், தாய்மொழியையே தவறா பேசுறதுதான் என்னை பொறுத்த வரைக்கும் தவறு. அரசியலை பத்தி பேசுறீங்க. அரசியல்ல வந்து காங்கிரஸ் போராட்டத்துல சிறைக்கு போறார். அப்புறம் ஒரு காலகட்டத்துல காங்கிரஸில் இருந்தும் வெளியில வரக்கூடிய ஒரு நிலைமை ஏற்படுது. அது எதற்காக வெளியில வருகிறார்? 1950களில் வந்து அவர் காங்கிரஸ்ல இருந்து வெளியேறுகிறார். சரியா 56. அப்போ அது வெளியேறியதுக்கான காரணம் எல்லை போராட்டம் தொடர்பான விஷயங்கள், தமிழர், தமிழ்நாடு போன்ற அவருடைய சிந்தனைகள். தொடர்ச்சியாக 1946லேயே விடுதலைக்கு முன்னாடியே தமிழ்நாடு அப்படிங்கிறது எப்படி உருவாகணும் அப்படிங்கறத பத்தி யோசிக்க ஆரம்பிச்சிட்டாரு. ஏன்னா ஒரு பக்கம் ஆந்திர மாநிலம் உருவாக வேண்டும் அப்படிங்கிற கிளர்ச்சி அப்பயே தொடங்கியாச்சு. அப்படி அவங்க வந்து ஆந்திரத்தை கேட்கிற பொழுது தமிழ்நாடு எப்படி இருக்கணும் அப்படின்னு அவர் யோசிச்சாரு. அவருடைய பேச்சுகள்லயே வந்து
தமிழை பற்றியும் தமிழ்நாட்டை பற்றியும் பேசுறாரு. இது வந்து காங்கிரஸ்ல அப்ப இருந்தவர்களுக்கு இது அவர் ஏதோ சற்று பிரிவினையாக பேசுகிறாரோ அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை உருவாக்கியது. காங்கிரஸ் எப்போதுமே தேசியத்தை நோக்கி பயணிக்கக்கூடிய ஒரு கட்சி. அவரு தமிழ்நாட்டை பத்தி சுருக்குவது அவங்களுக்கு ஒரு நெருடலை ஏற்படுத்தியிருக்கலாம். ஆமா. ஆனா ஞானி அவருடைய தவிப்புகள் அப்படிங்கிற ஒரே நாவல் அவர் எழுதுனது. ஞானி எழுதின நாவலை வந்து மாப்போசிக்கு தான் அவர் காணிக்கையாக்கியிருப்பார். அதுல அவர் சொல்லியிருந்த வாசகம், தமிழுக்காக தேசியத்தையும் தேசியத்துக்காக தமிழையும் விட முடியாத மாப்போசிக்கு இந்த நூலை நான் காணிக்கையாக்குகிறேன் அப்படின்னு சொல்லியிருப்பார். அந்த இடத்துலதான் மாப்போசி வந்து மிக தனித்துவமாக நிற்கிறார் அப்படின்னு நினைப்பேன். ஒரு பக்கம் தேசியத்தை எடுத்துக்கொண்டாலும் கூட அது தமிழுக்கும் தமிழ்நாட்டுக்கும் பாதகமாக சென்றுவிடக் கூடாது என்பதில் அவர் உறுதியாக இருந்தார். அப்படியான இடங்களில் அவர் மிக கடுமையாக தேசியத்தை எதிர்த்திருக்கிறார். அப்படிப்பட்ட ஒரு சூழலில் தான் தமிழ்நாட்டினுடைய எல்லை எப்படி உருவாக வேண்டும், தமிழ்நாடு எப்படி அமைக்கப்பட வேண்டும் என்கின்ற சிந்தனையில் காங்கிரஸ்காரர்கள் சற்று சுணக்கமாக இருந்த பொழுது, மற்ற மாநிலத்தவர் இங்க இருக்கக்கூடிய அப்ப இருந்த அந்த மெட்ராஸ் ப்ராவிடன்சியில எல்லா பகுதிகளையும் பிடுங்கி கொண்டிருந்த பொழுது, எடுத்துக்கொண்டிருந்த பொழுது இங்க சத்தமே கிடையாது, மூச்சே இல்லை. அப்பொழுது மாப்போசி அதை எதிர்த்து தொடர்ச்சியாக பேசினார். அதன் காரணமான சச்சரவுகள்ல தான் வந்து அவர் கட்சியிலிருந்து விலகுகிறார் அல்லது வெளியேற்றப்படுகிறார். ரெண்டையுமே சொல்லலாம். ஏன்னா எடுத்த உடனே அவர் வெளியேறிடல, அவருக்கு விளக்கம் கேட்கிறாங்க. தமிழரசு கழகம் என்பதை காங்கிரஸில் இருந்து கொண்டே அவர் நடத்தினார். அதை ஒரு பண்பாட்டு இயக்கமாக நடத்தி கொண்டிருந்தார். தமிழர் தொடர்பான செய்திகளுக்காக, விஷயங்களுக்காக அதை பயன்படுத்தி கொண்டிருந்தார். அப்பொழுது இப்படியான சச்சரவுகள் வந்த பொழுது தமிழரசு கழகத்தை கலைத்து விட வேண்டும் என்று காங்கிரஸ்காரர்கள் வற்புறுத்தினார்கள். அதை அவர் மறுத்து தமிழரசு கழகத்தை கலைக்க முடியாது என்று சொல்லி, நீங்கள் தமிழரசு கழகத்தை கலைத்தால் மட்டும்தான் கட்சியில் நீடிக்க முடியும் எனும் பொழுது அவர் காங்கிரஸை விட்டு வெளியேறுகின்றார். அப்படி வெளியேறித்தான் அந்த மிக வலிமையாக எல்லை போராட்டத்தை துவங்குகிறார். கட்சியை விட்டு அவர் வெளியேறிய பொழுது காங்கிரஸில் இருந்து சில முக்கியமான தலைவர்களும் அவரோடு வெளியேறினார்கள். அப்பொழுது இருந்த முக்கியமான தலைவர்களாக சின்ன அண்ணாமலை, காமு ஷெரீப், ஏபி நாகராஜன், இவங்களெல்லாம் வந்து அப்ப தமிழரசு கழகத்துல மிக முக்கியமான தலைவர்களாக உருவானார்கள். இவங்களை எல்லாம் சொல்லலாம் நம்ம. அந்த எல்லை போராட்டத்துல தமிழரசு கழகம் மிக முக்கியமான பங்காற்றியது. அந்த பங்குகள்ல என்ன மாதிரி பங்குகள்? தமிழரசு கழகம், ஐயா மாப்போசி அவர்களுடைய பங்கு மிகப்பெரிய அளப்பரியாது. ஆனா அதை நீங்கள் எப்படி புரிந்து கொண்டிருக்கிறீர்கள்? இந்த மக்கள் எப்படி புரிந்து கொள்ள வேணும்னு நினைக்கிறீங்க? வரலாறுகளை நாங்கள் படித்திருக்கிறோம், ஆனா அதற்காக அவர் செய்த வேலைகள் என்னென்னு உங்ககிட்ட பகிர்ந்திருப்பார் இல்லையா? அதை சொல்லுங்க. இந்த அவருடைய போராட்டங்களை மிக முக்கியமாக 3 பகுதியாக சொல்லலாம். வடக்கெல்லை போராட்டம், தெற்கெல்லை போராட்டம், இந்த சென்னை தலைநகரை மீட்டது. அதற்காக அவர் சில முழக்கங்களை வைத்தார். சென்னையை மீட்டது அப்படிங்கிற பொழுது தலையை கொடுத்தேனும் தலைநகரை காப்போம் அப்படிங்கிற ஒரு முழக்கத்தை முன்வைத்தார். எப்படி அவங்க கேட்டாங்கன்னா, முதல்ல சென்னையை முழுக்கவே ஆந்திரர்கள் கேட்டாங்க. அவர் முடியாது அப்படின்னு சொன்னாரு. இங்க நான் அவர் அப்படின்னு சொல்றது மாப்போசி மட்டும் இல்ல, அவரோடு இருந்த தமிழரசு கழகம், அவரோடு இணைந்து செயலாற்றிய அத்தனை தலைவர்களையும் சேர்த்துதான் நான் சொல்றேன். அப்ப வந்து அடுத்தது அவங்க என்ன கேட்டாங்கன்னா, வட சென்னையை மட்டுமாவது எங்களுக்கு கொடுங்கன்னு கேட்டாங்க. கூவத்தை நடுவில் வைத்து தென் சென்னையை தமிழகத்துக்கும் வட சென்னையை ஆந்திரத்துக்கும் என்று கேட்டார்கள். அப்போது தாத்தா சொன்ன, தமிழகத்திலிருந்து ஒரு சிறு அங்குலம் நிலத்தை கூட சென்னையிலிருந்து எங்களால் கொடுக்க முடியாது, கொடுக்க மாட்டோம் அப்படின்னு சொன்னார். பொட்டி ஸ்ரீராமுலு அப்படிங்கிறவர் இங்க சென்னையில தான் இருந்து உண்ணாவிரதம் இருந்தார். 54 நாட்கள் உண்ணாவிரதம் இருந்து இறந்து போனார். பொட்டி ஸ்ரீராமுலுவை பார்க்கறதுக்கு மாப்போசி போனார். இவங்க எல்லாருமே காங்கிரஸ்ல இருந்தவங்க, போராட்டங்கள்ல ஈடுபட்டவங்க, சென்னை மாகாண காங்கிரஸ்ல இருந்தவங்க. அப்ப பிரகாசம் கேட்கிறார், பொட்டி ஸ்ரீராமுலுக்காகவாவது கொஞ்சம் விட்டு கொடுங்கள் அப்படின்னு கேட்கிறாரு. நீங்க அனைவருமே என்னுடைய நண்பர்கள் தான், ஆனா உங்களுக்காக இந்த தலைநகரத்தை நாங்கள் விட்டு கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்ல முறை ராஜாஜி அரசு, ராஜாஜி வந்து அவருடைய தலைவர், ராஜாஜியுடைய அரசாங்கத்திலேயே ராஜாஜிக்கு எதிராகவே அவர் எல்லை போராட்டங்களை
நடத்தி இருக்கிறார். அப்போ அவர் சொன்ன ஒரு வரி எனக்கு மிக பிடித்தமானது. தலைவர்கள் வருவார்கள் போவார்கள், தமிழகம் அப்படி வந்து போகும் பொருள் அல்ல, புனித பூமி அப்படின்னு ஒரு வரி இருக்கும் அவருடைய புத்தகத்துல. மிக பிடித்த வரி அது. அப்படி யாருக்காகவும் எந்த உணர்வுக்கும் ஆட்படாமல் இந்த தமிழகத்தினுடைய மண்ணை பாதுகாக்க வேண்டும் என்று அவர் நினைத்தார். அதனால இறுதி வரை ஒரு அங்குலம் நிலத்தை கூட இங்கிருந்து அவர் விட்டு கொடுக்கவே இல்லை. ஆனால் இந்த சென்னையில் பொட்டி ஸ்ரீராமுலுவுக்கு ஒரு பெரிய நினைவிடத்தை அமைத்து ஆந்திர அரசாங்கம் அதை மிகச் சிறப்பாக பாதுகாத்துக் கொண்டிருக்கிறது. ஆந்திராவில் இன்றைக்கும் ஒரு மாவட்டத்துக்கு பொட்டி ஸ்ரீராமுலுடைய பெயர் இருக்கிறது. பொட்டி ஸ்ரீராமுலுவின் பெயர்ல ஒரு பல்கலைக்கழகம் இருக்கிறது. ஆனால் இதே தமிழ்நாட்டில் இதனுடைய வடக்கெல்லையையும் தெற்கெல்லையையும் நிர்ணயிப்பதில் பெரும் பங்காற்றிய, நாம் இன்றைக்கு அமர்ந்திருக்கக்கூடிய இந்த சென்னை நகரத்தை போற்றிய பாதுகாத்த ஒரு தலைவரை இந்த தமிழ்நாட்டு மக்கள் எத்தனை பேர் அறிவார்கள் அப்படிங்கிறது ஒரு நான் இங்கு முன்வைக்கக்கூடிய ஒரு கேள்வி. வடக்கெல்லை போராட்டம் அதே போல, வடக்கெல்லை போராட்டம் திருத்தணி திருப்பதி இரண்டுமே தமிழ்நாட்டோடு சேர்ந்தது என்பது. தாத்தாவுடைய இலக்கிய பயிற்சி எனக்கு ஒரு பெரிய ஆச்சரியமா இருக்கும். நம்ம வெறும் இலக்கியத்தை நம்ம இலக்கியமாக மட்டுமே படிப்போம், அதனுடைய சுவாரஸ்யத்துக்காக. ஆனா தாத்தாவுடைய இலக்கிய பயிற்சி அப்படி கிடையாது. அத அவரு ஒரு மாதிரி குறுக்கு வெட்டு தோட்டத்துல நிறைய பார்ப்பாரு. அப்படி பார்க்கிற பொழுது அவர் ஏன் சிலப்பதிகாரத்தை முக்கியமாக எடுத்துக்கொண்டார்? சிலப்பதிகாரத்தில் தமிழ்நாட்டினுடைய நில வரைபடம் இருக்கு. அதுல அவர் என்ன சொல்றாருன்னா, சிலப்பதிகாரத்தில் வடவேங்கடம் தென்குமரி ஆயிடை தமிழ் கூறும் நல்லுலகம் அப்படின்னு ஒரு வரி வருது, சிலப்பதிகாரத்துல இருக்கு, தொல்காப்பியத்துல வருது. அப்ப இந்த எல்லைகளை அவரு கவனிக்கிறாரு. இப்ப தமிழ்நாட்டினுடைய எல்லை இதுவாகத்தான் இருக்க வேண்டும் என்று திருப்பதி வரையும் நம்ம தமிழ்நாட்டுக்காக அப்படின்னு அவங்க பேசுறாங்க, கேட்கிறாங்க. ஆனால் அந்த போராட்டத்தில் மிக பெரும்பான்மை மக்கள் இங்கிருந்து பங்கெடுக்கவில்லை அப்படிங்கிறது ஒரு வருத்தம். அந்த வருத்தம் அப்படியே இருக்கட்டும். மிகப்பெரிய ஒரு எல்லை போராட்டத்தினுடைய மிக முக்கியமான தலைவர் ஐயா மாப்போசி அவர்களை பற்றி அவர்களுடைய பேத்தி பரமேஸ்வரி அவர்கள் நமக்கு விளக்கி கொண்டிருக்கிறார். ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு நாம் நிகழ்ச்சியை தொடரலாம். தமிழரசு கழகம், எல்லை போராட்டம், இலக்கிய ஆளுமை என்று பல பன்முக தன்மை கொண்ட ஐயா மாப்போசி அவர்களை பற்றி முன்னோர்கள் நிகழ்ச்சியில் பேசிக்கொண்டிருக்கிறோம். அவர்களுடைய பேத்தி அவருடைய வரலாற்று பதிவிலை நமக்கு பதிவு செய்துகிறார். வாருங்கள், நிகழ்ச்சியை தொடரலாம். வணக்கம். அந்த எல்லை போராட்டத்தை பத்தி பேசிக்கிட்டே இருந்தோம். அந்த எல்லை போராட்டத்தினுடைய முடிவுகளும், அந்த எல்லை போராட்டம் எப்படி இருந்தது ஐயாவுக்கு? எல்லை போராட்டத்தில் இங்கு அவருடைய கட்சியில் இருந்த தலைவர்கள் அவரோடு உடன் நின்றார்கள். திருத்தணியிலே மிகப்பெரிய எதிர்ப்புகளை அவர் சந்தித்தார். அவர் இங்கிருந்து சென்ற தமிழரசு கழகத்தார் மீது கொடுமையான தடியடி நடந்தது. அந்த தொடக்கம் ரொம்ப ஆச்சரியமான விஷயம். 1947 ஆகஸ்ட் 15 நமக்கு விடுதலை கிடைத்தது. 16ஆம் நாள், அடுத்த நாள் அவர் திருத்தணி கிளம்பி போறார். போர் முனையும் போர் முறையும் மாறும் நாள் அப்படின்னு ஒரு கட்டுரை எழுதியிருப்பார். அது விடுதலை கிடைச்சோன்னு அப்படியே சந்தோஷமாலாம் உட்கார்ந்துடல. இந்தியாவுக்கு விடுதலை கிடைச்சாச்சு, அடுத்தது தமிழகத்துக்கு புதிய தமிழகத்தை நாம் உருவாக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோட அடுத்த நாளே அவர் திருத்தணிக்கு கிளம்பி போறாரு. அங்க ஆந்திரர்கள் அவரை எதிர்க்கிறாங்க. இங்கிருந்து சென்றவர்கள் மீது கல்லெடுத்து அடிக்கிறாங்க. அது மாதிரி நிறைய வன்முறையான செயல்கள் நிறைய நடக்குது. ஒரு கடத்துல அவங்கள கனகமாச்சத்திரம்ங்கிற இடத்துல எல்லாம் இதுக்கு மேல போக முடியாது அப்படின்னு நிறுத்துறாங்க. ஆனாலும் மீறி அவர் அந்த இடத்துக்கு போறாரு. இந்த இடத்துல மிக முக்கியமா ஒரு 2 பேரை நான் குறிப்பிட்டே ஆக வேண்டும். வடக்கெல்லை போராட்டத்தில் 2 பேர் உயிரிழந்தார்கள். ஒருவர் திருவாலங்காடு கோவிந்தசாமி என்பவர், இன்னொருவர் பழனி மாணிக்கம் என்பவர். இந்த 2 பேரை நமக்கு தெரியவே தெரியாது. இந்தி போராட்டத்தில் உயிர் நீத்த தியாகிகளை நாம் எந்த அளவு நினைவு கூறுகிறோமோ அதே போல தமிழகத்தினுடைய வடக்கெல்லையை காப்பதற்காக போராடிய தியாகிகளையும் நாம் நிச்சயமாக எல்லை போராட்ட தியாகிகளை நிச்சயமாக நாம்
நினைவு கூற வேண்டும். எனக்கு தெரிந்து ஒரு 2 வருடங்களுக்கு முன்னால் நான் அஹ், அஹ், உயிரோடு இருக்கக்கூடிய சில பேரையாவது ஆவணப்படுத்த வேண்டும் என்கிற எண்ணத்தோடு தமிழகம் முழுவதும் பயணம் செய்து சில பேரை நேர்காணல் செய்து ஒளிப்பதிவு எடுத்துக்கொண்டேன். பல பேருடைய நிலை மிக வருத்தத்துக்கு உரியதாக இருந்தது. ஒரு 8க்கு 8 அறையிலே ஒரு 10 பேர் உட்கார்ந்து வாழக்கூடிய ஒரு கொடுமையான காட்சியை நான் தூத்துக்குடியிலே கண்டேன். அப்படி பல தியாகிகள் உணவுக்கு வழி இல்லாமல் வாடிய பொழுது மிக வருத்தமாக இருந்தது எனக்கு. அப்படி வடக்கிள்ளை போராட்டத்திலே பல எதிர்ப்புகளை மீறி சில இடங்களை நாம் கைப்பற்ற முடிந்தது. திருப்பதியை இழந்தோம், திருத்தணி நமக்கு கிடைத்தது, அங்கு ஆரணி ஆற்றை நாம் இழந்தோம். அதே போல தெற்கெல்லையிலும் குமரி மாவட்டத்தை நாம் பெற்றோம். செங்கோட்டையில் சில பகுதிகள் நமக்கு கிடைத்தது. ஆனால் அங்கு நாம் தேவிக்குளம் பீர்மேடு பகுதிகளை நாம் இழந்தோம். இன்றைக்கு பெரிய சிக்கலை நமக்கு தந்து கொண்டிருக்கக்கூடிய பெரியார் அந்த அணைக்கட்டு பகுதியை நாம் இழந்து விட்டோம். இந்த பக்கத்துல நாம சில அணைக்கட்டு பகுதிகளை இழந்தோம், அந்த பக்கத்திலும் சில அணைக்கட்டு பகுதிகளை இழந்தோம். தமிழ்நாடு இன்றைக்கு சந்தித்துக் கொண்டிருக்கக்கூடிய நீர் பிரச்சனைகளுக்கு இந்த நீராதாரங்களை நாம் இழந்தது ஒரு ஒரு பெரிய பேரிழப்பு என்று நாம் சொல்ல வேண்டும். எல்லை போராட்டம் ஒரு முடிவுக்கு வந்துருச்சு. அதுக்கப்புறம் ஐயா மாப்போசி அவர்கள் சில பதவிகள்ல இருந்து மிக முக்கியமான பணிகளையும் மிக முக்கியமான பணிகள் செய்திருக்காங்க. ஆனா அது பல இடங்கள்ல வெளியில வந்து தெரியவே இல்லை. ஸோ அந்த முக்கியமான பணிகள்னு மிக முக்கியமான பணிகள்னு நீங்கள் நினைப்பது என்னென்ன? தாத்தா அதுக்கு பிறகு மேலவை தலைவராக இருந்தாங்க. வேற பதவிகள் எனக்கு தெரிஞ்சு வகிக்கல. மேலவை தலைவராக இருந்த பொழுது நிறைய கூட்டங்களுக்கு அவங்க தாத்தா பேசுவாங்க. அவர் மிகச்சிறந்த பேச்சாளரும் கூட. அவருடைய பேச்சை பத்தி சிறப்பா சொல்லணும்னா சுந்தராம் சாமி ஒரு இடத்துல சொல்லியிருப்பாரு. எழுத்தாளர் சுந்தராம் சாமி ஒரு இடத்துல சொல்லியிருப்பாரு, மாப்போசி எழுதுவதை அப்படியே அச்சுக்கு அனுப்பிவிடலாம், அப்படி எழுதுவது போல பேசுவார், பேசுவது போல எழுதுவார் என்று. அப்படி ஒரு மிகச்சிறந்த பேச்சாளர் அவர். அப்படி பல இடங்களிலே தொடர்ச்சியாக, அதாவது பாரதி தொடர் சொற்பொழிவு, சிலப்பதிகார தொடர் சொற்பொழிவு என்று பேசி அதை அப்படியே புத்தகமாக்குவது அவருடைய வழக்கம். மிக ஒரு பிஸி ஷெட்யூல்ல இருக்கக்கூடிய ஒரு ஆள். ஆனா எப்படி இவ்வளவு வேலைகளை அவர் செஞ்சாரு அப்படிங்கிறது எனக்கு ஆச்சரியமா இருக்கு. ஒரு பக்கம் மேலவை தலைவர் பொறுப்பு, ஒரு பக்கம் எழுதிக்கிட்டே இருப்பாரு, ஒரு பக்கம் பேசிக்கிட்டே இருப்பாரு, ஒரு 3 பத்திரிகைகளை அவர் நடத்தியிருக்காரு. ஆனா மிகச் சரியாக அந்த நேர சிந்தனை உள்ள ஒரு மனிதர். அப்ப அந்த மேலவை தலைவராக இருக்கிற பொழுது அந்த பொறுப்பிலே அவரால் அந்த பதவியினுடைய அதிகாரத்தை எப்படி சிறப்பாக பயன்படுத்திக் கொள்ள முடியும், குறிப்பாக தமிழர் தமிழ்நாடு என்ற அந்த சிந்தனையில் அதை எவ்வாறு சிறப்பாக பயன்படுத்திக் கொள்ள முடியும் என்பதை அவர் செய்தார். ஆனால் அதை அவர் எங்குமே பதிவு செய்யவில்லை. அவர் இறந்து அவருக்கு நாங்கள் 100ஆண்டு விழா கொண்டாடுவலாம் என்று யோசித்த பொழுது எங்களுக்கு ஒரு இடத்திலிருந்து அழைப்பு வந்தது. அது என்ஜினியர்களுடைய சங்கம். பொறியாளர்கள் எதற்காக நமக்கு மாப்போசியினுடைய 100ஆண்டு விழாவை கொண்டாடுகிறார்கள் என்று மிகவும் ஆச்சரியப்பட்டோம். இந்த இடத்தில் நிச்சயமாக அவர்களுடைய நன்றியறிதலை நான் பதிவு செய்ய வேண்டும். அவர்கள் சொல்லவில்லை என்றால் எங்களுக்கு அது தெரியவே தெரிந்திருக்காது. டிப்ளமா படித்த மாணவர்கள், தமிழ் வழியிலே டிப்ளமா படித்த மாணவர்கள், பொறியியல் பட்டய படிப்பு பொறியியல் படித்த மாணவர்கள் எப்படி 2ஆம் ஆண்டு பொறியியல் படிப்புக்கு 2ஆம் ஆண்டு நேராக, அதாவது இளநிலைக்கு செல்லலாம். ஆமா, முதல் ஆண்டு படிக்காமலேயே அவர்கள் 2ஆம் ஆண்டு படிப்பதற்கான வாய்ப்பினை தாத்தா தான் ஏற்படுத்தி கொடுத்தார் என்பது எங்களுக்கு தெரியாது. அவர் மேலவை உறுப்பினர், மேலவை தலைவராக இருந்த பொழுது இவர்கள் அது தொடர்புடைய பலரிடம் கோரிக்கை வைத்திருக்கிறார்கள். தமிழ் தொடர்பான ஒரு கோரிக்கை என்பதால் தாத்தாவிடமும் அந்த கோரிக்கை வைத்திருக்கிறார்கள். தாத்தா உடனடியாக அவர்களை வைத்துக்கொண்டே அப்பொழுது பல்கலைக்கழகத்தினுடைய துணைவேந்தராக இருந்த வாசை குழந்தைசாமி அவர்களிடம் பேசி இதை ஆவண செய்வதற்கான எல்லா முயற்சிகளையும் அருகிருந்து முன்னெடுத்திருக்கிறார். அந்த செய்தியை அவர்கள் சொன்ன பொழுது நாங்கள் அறிந்து கொண்டோம். அதே போல வேறொரு முறை என்னுடன் பணியாற்றிய ஒரு மூத்த ஆசிரியர், தமிழ் ஆசிரியர் பேசும் பொழுது இதே 100ஆண்டு காலகட்டத்தில் அவர் சொன்னார், தமிழ் ஆசிரியர்களுக்கான
ஊதியம் என்பது ஒரு காலத்தில் மிக குறைவாக இருந்தது. பிற பாடங்களை எடுக்கக்கூடிய ஆசிரியர்களுக்கு ஒரு வகையான ஊதியமும், தமிழாசிரியர்களுக்கு அவரை விட மிக குறைவான ஒரு ஊதியமும் கொடுத்து, அந்த ஊதிய விகிதத்திலேயே தமிழாசிரியர்களை தரத்திலே குறைவுபடுத்தி வைத்திருந்த ஒரு சூழல் தாத்தாவினுடைய கவனத்துக்கு வந்த பொழுது அவர் உடனடியாக சண்டையிட்டு அந்த வழக்கத்தை மாற்றி தமிழாசிரியர்களுக்கும் மற்ற பாட ஆசிரியர்களுக்கு உரிய ஊதியத்தை கொடுக்க செய்து சமப்படுத்திய ஒரு விஷயத்தை அவர் செய்தார் என்பது இதெல்லாம் அவருடைய பதவி காலத்தில் அவர் செய்தது. மிக முக்கியமா ஐயாவினுடைய இறுதி காலங்கள் எப்படி இருந்துச்சு? அவர் கடைசி வரையிலையும் எழுதிட்டு தான் இருந்தாரு, பேசிட்டு தான் இருந்தாரு. அவருடைய நண்பர்கள் மாலை நேரங்களில் வருவார்கள். அது ஒரு ஒவ்வொரு எழுத்தாளர் ஜெயகாந்தனுக்கு ஒரு ஜமா சொல்லுவாங்க. அது மாதிரி மாபோசிக்கு டி.கே. சண்முகம், கூசா கிருஷ்ணமூர்த்தி, கூமா பாலசுப்ரமணியம் இப்படி ஒரு நண்பர் வட்டம் இருந்தது. அதற்கு பிறகு இவர்கள் மறைந்த பொழுது அந்த இடத்திலே மாசி கிருஷ்ணமூர்த்தி, டி.கே. பகவதி, பேசு மணி போன்றவர்கள் அவரோடு பேசிக்கொண்டிருப்பார்கள். பேசுவது என்பது வெறும்னு அரட்டை அடிப்பது கிடையாது. தாத்தா ஒரு விஷயம் சிலப்பதிகாரத்துலன்னு சொல்றாருன்னா அதுல உடனே அது ஒரு விவாதமாக மாற்றி இவர்கள் உரையாடுவார்கள். அந்த விவாதத்தை தாத்தா அப்படியே முன்னெடுத்துட்டு போய் அதை ஒரு தொடராக மாற்றி செங்கோலிலே அந்த மாதிரி கவனிக்கக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு கிடைச்சதா? அந்த விவாதங்கள் தாத்தாவோடையே தான் நான் உட்காந்துட்டு இருக்கேன். எனக்கு அதை கேட்பதில் ஒரு பெரிய ஆர்வம் உண்டு. அப்புறம் வீட்டில் இருக்கக்கூடிய நூலகம், நான் பிறக்கிற பொழுதே வீட்டுல ஒரு நூலகம் இருந்தது. எனக்கு அதுல இன்னொரு நான் கவனிக்கிற ஒரு விஷயம் என்னன்னா, வீட்டுல அந்த நூலகத்துல எந்த புத்தகம் எந்த இடத்துல இருக்குங்கிறத ஒரு உள்ளறையில இருந்துட்டே சரியா சொல்லுவாங்க. இந்த இடத்துல இந்த 10வது புத்தகமா இருக்கு, அந்த புத்தகத்தை எடுத்துட்டு வா அப்படின்னு சரியா சொல்லுவாங்க. கிட்டத்தட்ட எல்லா நூல்களையுமே அவர் படிச்சிருப்பாரு. அப்புறம் படித்து முடித்து திரும்ப படிக்க தேவையில்லாத நூல்களை உடனடியாக ஆழ்வார்பேட்டையில இருக்கக்கூடிய அரசு நூலகத்துக்கு நன்கொடையாக கொடுத்து விடுவார். ஒரு தேர்ந்தெடுத்த நூல்கள் இருக்கக்கூடிய நூலகமாக எங்கள் வீட்டு நூலகம் இருந்தது. இப்பொழுது நாங்கள் அந்த நூல்களை மாப்போசி நூலகம் என்கிற பெயரில் வீட்டிலேயே ஒரு ரெஃபரன்ஸ் நூலகமாக வைத்திருக்கிறோம். என்னுடைய தம்பி திருஞானம், ஞானசீவம் இருவரும் இணைந்து அதற்கான செயல்களை முன்னெடுத்தார்கள். அந்த நூலகம் இப்பொழுதும் சென்னையில் இருக்கக்கூடிய ஆய்வாளர்களுக்கு உதவியாக இருக்கிறது. அந்த இறுதி காலங்கள் கேட்டேன், ஐயாவோட இறுதி காலம். அவருடைய இறுதி காலம், அதாவது அவர் இறுதின்னு எனக்கு தெரிஞ்சு இல்லை. ஏன்னா எப்பவும் போல அவர் வழக்கம் போலதான் அவர் எழுதிக்கிட்டும் பேசிக்கிட்டும் இருந்தாங்க, கூட்டங்களுக்கு போயிட்டு இருந்தாங்க. வீட்டுல சின்னதாக வழுக்கிதான் விழுந்தாங்க. அதுல அவருக்கு மூட்டு எலும்பு உடைந்தது. அப்ப அது நடமாட முடியலைங்கிற பொழுது மருத்துவமனையில சேர்த்திருந்தோம். வேறு அவருக்கு எந்த நோயுமே கிடையாது. ஏன்னா அவருடைய உணவு முறை அவ்வளவு கட்டுப்பாடான ஒரு உணவு முறை. மருத்துவமனையில இருந்து அப்பொழுது அவருக்கு 90 வயது. அந்த வயது மூப்பின் காரணமாக அந்த மூட்டு சிகிச்சை அவருக்கு உடல் ஒற்றுக்கொள்ளாமல் தான் அவர் மரணம் அடைந்தார். அதனால அவருக்கு, எனக்கு தெரிஞ்சு அவருக்கு ஒரு தனிமையான காலகட்டம் என்பதோ அல்லது சலிப்பான வாழ்க்கை என்பதோ எனக்கு தெரியும். 90 வயதிலும் எழுதி கொண்டும் பேசிக்கொண்டும் தான் இருந்திருக்காங்க. இலக்கியத்தோடு தொடர்புல தான் இருந்திருக்காங்க. ஆமா ஆமா. இன்னும் சொல்ல போனால் அவர் மருத்துவமனையில் இருக்கிற பொழுது அவர் பேசிய, அவரால் எழுத முடியல, பேனா பிடிச்சு எழுத முடியல, பார்க்கனிசம் வந்தது மிக கடைசியாக. ஆனா வாயில அவர் சொல்லிக்கிட்டே இருந்தார். அவருக்கு அந்த பழக்கம் இருந்ததுனால வாயிலேயே அவர் சொல்ல சொல்ல நர்ஸ் எழுதுவாங்க, நாங்க எழுதுவோம். அப்படி எழுதி ஒரு சிறிய புத்தகத்தை பேராசிரியர் அன்பு அவர் வெளியிட்டார் அவர் மரணம் அடைந்த பொழுது. மருத்துவமனையில் மாப்போசியின் சிந்தனைகள் அப்படின்னு சொல்லிட்டு அதுல ஒரு 2-3 நாள்ல அவர் இறக்க போறாரு. அப்ப அவர் பேசுறாரு, என்னுடைய ஆன்மா இந்த உலகத்திலிருந்து விடை பெறுகிறது அப்படின்னு. ஒரு 2-3 நாள் முன்னாடியே அவர் ஒரு ஒளி தெரிகிறது, என்னுடைய ஆன்மா இந்த உலகத்திலிருந்து விடை பெறுகிறது அப்படின்னு அவர் எழுதியிருக்காரு. பதிவு பண்ணியிருக்கு. ஆமா. இப்போ உள்ள இளைய பிள்ளைகள் மாப்போசி அவர்களை பற்றி எப்படி புரிந்து கொள்ள வேண்டும், மாப்போசி அவர்களை எப்படி தெரிந்து கொள்ள வேண்டும் நீங்க நினைக்கிறீங்க? இன்றைக்கு இருக்கக்கூடிய அரசியல் சூழல் அவரை பற்றிய ஒரு சரியான புரிதலை மக்கள் பெறுவதற்கு ஏற்ற வாய்ப்பை அமைத்து கொடுக்கவில்லை. அவரை பற்றிய பல
எதிர்மறையான விஷயங்கள் மட்டுமே தொடர்ச்சியாக பேசப்பட்டு கொண்டிருக்கிறது. ஆனால் இன்றைய தலைமுறை என்னை பொறுத்த அளவில் அவருடைய தமிழகத்துக்கான பங்களிப்பை மிக நிச்சயமாக நினைவு கூற வேண்டும். அது மாப்போசியை சார்ந்தோ அல்லது அவரை சார்ந்த தலைவர்கள் தொண்டர்களை பற்றி மட்டும் அறிவதோ அல்ல. அவருடைய எனது போராட்டத்தை எடுத்துக்கொண்டோமானால் நாம் அதை படித்தால் அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கை என்பது மிக குறைவாக இருக்கும். அது கிட்டத்தட்ட நான் படித்து முடிக்கும் போது ஒரு காலகட்டத்தினுடைய தமிழகத்தின் வரலாறாகவே இருக்கும். அப்படி தமிழகத்தின் வரலாற்றை நாம் அறிந்து கொள்ள வேண்டுமானால் மாப்போசியை நிச்சயமாக அறிந்து கொள்ள வேண்டும். எங்களது தொலைக்காட்சி மிகப்பெரிய ஆளுமையான இலக்கிய ஆளுமை, எல்லை போராட்ட தியாகி ஐயா மாப்போசி அவர்களை பற்றி ஒரு அரை மணி நேரம் நாங்கள் அந்த பணியை செய்திருக்கிறோம் என்ற நன்றியோடு இந்த நிகழ்ச்சியை முடித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம். நன்றி.